வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு 2 லெச்சி பழம் வச்சுருக்கோம் சின்னதாக. இது வந்து பேரிக்காய் வச்சுருக்கோம். இது வந்து வெள்ளரிக்காய். இது வந்து பரங்கிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கட் பண்ணி பச்சையாக வச்சுருக்கோம். இது பச்சையாக தான் சாப்பிட போகிறோம். அடுத்து வந்து வேக வச்ச நிலக்கடலை வச்சுருக்கோம். அப்புறம் இன்றைக்கும் வந்து பழைய சோறு தான். என்ன அடிக்கடி பழைய சோறு வருதுன்னு கேட்காதீங்க. வெயில் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் பழைய சோறு நல்லது அப்படிங்கிறனால பழைய சோறு சாப்பிட்றோம் அதிகமாக. அதனால் இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பழைய சோறு அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த பரங்கிக்காயை பற்றி பார்ப்போம். இது வந்து எங்கள் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது காய்களுக்கெல்லாம் அரசன் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து உங்களுக்கு தீர்வு கொடுக்கும். ரத்த நாளங்களில் இருக்க ஏற்படுற அடைப்புகள்லாம் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து ரத்த நாளத்தில் நிறைய அடைப்பு இருக்குது அப்படின்னா 80% 90% இருக்கிறவங்களாம் இதை சாப்பிட்டு சரியாயின்னு நினைக்காதீங்க. அதை நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசனை பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மூல நோய்களுக்கு ப்ளஸ் வயிற்று பிரச்சனை, அல்சர் பிரச்சனைக்கு இதெல்லாம் வந்து நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியது. சர்க்கரை வியாதி இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடலாம். ஏன்னா இது வந்து கலோரி வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் காய்கறிகளில் இது ஒன்று. கலோரி வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கக்கூடியது. கொஞ்சம் லேசாக இனிப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து இந்த இனிப்பும் உங்களுக்கு நல்லது தான். ப்ளஸ் இந்த மாதிரி வந்து பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நார்ச்சத்தோடு உங்களுக்கு சேர்ந்து வரும். இது நார்ச்சத்து இருக்கிற காய் தான். ஸோ இந்த மாதிரி உங்களோட உணவு வகைகளை அமைச்சுக்குங்க. ஓகே.